ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும்? 6100 கோடி துபாயில் இருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி ஒரு வருடம் கடந்து விட்டது, 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்க போய் ஈட்டிய உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் G-Square மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே G-Square ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டால் பதில் சொல்ல. ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எது யார் இருங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் எந்த மீடியான்னு கேட்கக்கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு சொல்லுங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்? உங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா? இல்லை சார், இப்போ நீங்கள் எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு சார்? அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு, குளத்தூர்ல எவ்வளவு ஃபண்டிங் பண்ண கேட்டா அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அரைகுறை தான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான். இப்போது எப்படி வங்கிகள் 90 முதல் 92% வரை ஒரு வீட்டு மனைக்கான கடனை தருகிறார்கள் என்பதுதான் இதில் நாம் யோசிக்க வேண்டிய கேள்வி. இப்போ நீங்க சோழிங்கநல்லூர்லாம் விலை அதிகமாயிடுச்சு, தாம்பரம் தாண்டி எங்கேயாவது கிளம்பாக்கன்னு எடுத்துக்கலாம். கிளம்பாக்கத்துக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு 2400 சதுர அடி மனையை வாங்குகிறீர்கள் என்றால் அந்த மனையோட விலை 10 லட்சம் இருக்குன்னா வங்கி அதிகபட்சம் உங்களுக்கு 6 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கும். ஏன் கொடுப்பாங்கன்னா கைட்லைன் வேல்யூ இவ்வளோ தான் இருக்குன்ட்டு கொடுப்பாங்க. ஆனால் வங்கி 10 லட்சம் பிளாட்டுக்கு 9 லட்சம் வங்கி கடன் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலத்தின் கைட்லைன் வேல்யூ உயர வேண்டுமா இல்லையா? ஆன் பேப்பர் பத்திரப்பதிவு துறையின் கைட்லைன் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அதில் எவ்வளவு நாங்கள் லோன் தரணுன்றதை வங்கிகள் முடிவு செய்யலாம். ஸோ அந்த கைட்லைன் வேல்யூவை எப்படி ஏற்றுறது? இப்போ நான் தொடக்கத்திலே சொன்னேன், இந்த கைட்லைன் வேல்யூவை மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு அரசு உயர்த்தி இருக்கிறது, 4 முறை உயர்த்தி இருக்கிறது. இதைத்தான் கிரெடாய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டில் சொன்னாங்க. எங்களால் எதுவுமே பிஸ்னஸ் பண்ண முடியாது, வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த காம்போசிட் வேல்யூன்ற ஒரு புதிய மதிப்பீட்டு முறையை தமிழக பத்திரப்பதிவுத்துறை அறிமுகப்படுத்திய பிறகு ஏகப்பட்ட வழக்குகள் இந்த கிரெடாய் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இப்போது ஏன் இதை தமிழக அரசு மீண்டும் மீண்டும் இந்த கைட்லைன் வேல்யூவை உயர்த்திக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்திற்காக தமிழக அரசு மீண்டும் மீண்டும் கைட்லைன் வேல்யூவை உயர்த்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 கிரவுண்டு லே அவுட்டு போடுறேன். என்கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, 10 லே அவுட்டு போடுறேன். என்ன பண்ணுவேன்? லே அவுட்டு போட்டேன்னா மார்க்கெட்டில் எல்லோரும் வாங்கிக்கிங்க சார், விலை கம்மியாக கிடக்குது, வாங்கினீங்கன்னா வாட்ச் தரேன், டிவி தரேன், இப்படி தான் எல்லோரும் பண்ணுவாங்க. அதற்கு பதிலாக நான் ஒரு லே அவுட்டு போட்டு 10 கிரவுண்டு இருக்குது, ஒரு கிரவுண்டு 10 லட்சம்னு வச்சுக்கலாம், மொத்தமாக 1 கோடி. நான் என்ன பண்ணுறேன்? மருதுகிட்ட கூப்பிட்டு ஒரு கிரவுண்டு நீ வாங்கிக்க, அருள்மொழிகிட்ட கூப்பிட்டு நீ ஒரு கிரவுண்டு வாங்கிக்கன்னு சொல்லிடுறேன். ஸோ மருதுவும் அருள்மொழியும் என்ன பண்ணுவாங்கன்னா, நேராக பேங்க்குக்கு போய் இந்த மாதிரி ஒரு கிரவுண்டு 10 லட்சம் விற்கிது, எனக்கு லோன் கொடுங்கன்னு கேட்டோன்னா பேங்க்கில் 9 லட்சம் கட்டிடுவாங்க. 9 லட்சம் யாருக்கு போகும்? G-Square போகும். ஸோ G-Square 9 லட்சம் ஒயிட்டில் வந்துடுது. இப்போ இதோட இஎம்ஐ யார் கட்டணும்? யார் லோன் வாங்கினாங்களோ அவங்க கட்டணும். அந்த லோனை G-Square கட்டிக்கும். புரியல? நான் இப்போ சொல்கிறேன், இப்போ நான் லே அவுட்டு போடுறேன், நான் தான் G-Square, நான் லே அவுட்டு போடுறேன், ஓகேவா? உங்களை கூப்பிட்டு நீ எதுவும் காசு கொடுக்கணும்னா போய் நீங்கள் பேங்க்கில் லோன் வாங்க, பேங்க்கில் துட்டு தருவாங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் பேங்க்கில் போன உடனே ஒரு பிளாட்டுக்கு 9 லட்ச ரூபா லோன் தந்துடுறாங்க. லேண்டை உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணிடுவேன். இஎம்ஐ கட்டணும்ல, நீங்கள் இஎம்ஐ நான் கட்டிக்கிறேன். நான் தானே உன்னை வாங்கவே சொல்கிறேன், நீ எடுத்துகிட்டு ஓடிடுவியா? நான் தானே இப்போ லேண்ட் வாங்க சொல்ல, நீ ஆளு. இது நன்றாக உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால் இது வெறும் மணி லாண்டரிங். உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, இந்தியா முழுக்க அரசுக்கு வருவாயை அதிகரிக்கணுன்றது எல்லா அரசுகளுக்கும் நோக்கம் இருந்தாலும் பத்திரப்பதிவுத்துறை இப்படி கைட்லைன் வேல்யூவை சட்டவிரோதமாக கிரெடாய் வெளிப்படையாக விளம்பரம் கொடுக்குற அளவுக்கு ஏன் உயர்த்த வேண்டும்? ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா? எல்லாரும் புலம்புறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி அதிகம், ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் அதிகம்ன்றாங்க. மீண்டும் மீண்டும் ஏன் அரசு இதை உயர்த்தி கொண்டிருக்கிறது? ஏன் உயர்த்துகிறது என்றால், ஏன் அந்த மதிப்பை ஏத்தினாதான் வங்கிகள் கடன் கொடுக்க முடியும்.
இப்போ இதுல வங்கிகளுக்கு இதுல ஏதாவது சிக்கல் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, வங்கிகளுக்கு மகிழ்ச்சி. ஹவுசிங் லோனே போகாம இருந்துட்டு இருக்கிற ஒரு நேரத்தில் கரெக்டாக ஹவுசிங் லோனுக்கு, அதுவும் வீட்டு மனைக்காக ஹவுசிங் லோன் கேட்டு வர்றாங்க. கரெக்டாக மாதம் மாதம் இஎம்ஐ வருது. சரி, கட்டல. வங்கிகளுக்கு என்ன பிரச்சனை? மனை எடுத்துக்கலாமா? இப்போ வங்கிகளுக்கு வின் வின் சிச்சுவேஷன். வங்கிகளுக்கு பணம் வந்துடும், ஜி ஸ்கொயருக்கு பணம், ஏராளமான பணம் ஒயிட்டில் வந்துடும். எவ்ரிபடி இஸ் ஹாப்பி. ஆனால் இப்போ இந்த வங்கி இப்போது 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 90 லட்சம் வங்கிகள் கடன் கொடுக்குறாங்கன்ட்டு சொன்னேன்ல. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்சம். கடன் வாங்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு ஜி ஸ்கொயருக்காக பத்திரப்பதிவுத்துறை மீண்டும் மீண்டும் மதிப்பை கைட்லைன் வேல்யூவை உயர்த்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் துறையில் இன்னைக்கு நிலவக்கூடிய இந்த சிக்கல் அத்தனை பேருக்கும் தெரியும். மீண்டும் மீண்டும் முத்திரை கட்டணம், பதிவு கட்டணத்தை அரசு உயர்த்துவது ஜி ஸ்கொயரோட பிளாட்ஸை விற்கிறதுக்காக. நண்பர்களே, உங்களுக்கு நன்றாக தெரியும், 2021 திமுக ஆட்சிக்கு வரும்போது ஜி ஸ்கொயர் அந்த ஆண்டு சமர்ப்பித்த ஆண்டு கணக்குகளில் 3 கோடி ரூபாய் நஷ்டம் காட்டியிருக்கிறார்கள். அந்த ஜி ஸ்கொயர் எப்படி சார் ஒரே வருஷத்தில் 8000 கோடி டர்ன் ஓவர் பண்ண முடியும்? இது சாத்தியமா? இப்படி உலகத்தில் மிக எளிதாக ஒரே வருஷத்தில் 8000 கோடி பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறது சாத்தியம் என்றால் எல்லாரும் இது பண்ண மாட்டாங்களா? ஜி ஸ்கொயருக்கு மட்டும் எப்படி இந்த வருமானம் வந்தது என்று கேட்டீர்கள் என்றால், இப்படித்தான் இந்த வருமானம் வந்தது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடுறேன். இந்த 2 சர்வே நம்பர் சொன்னேன் இல்லைங்களா, 100 மற்றும் 101. ஒரு வருடத்தில் மற்றும் பத்திரப்பதிவு துறையில் 2000 என்ட்ரி இருக்கு இந்த சர்வே நம்பருக்கு. 2 சர்வே நம்பருக்கு எப்படி ஒரே வருஷத்தில் 2000 என்ட்ரி வரும்? ஸோ இப்போ இந்த சர்வே நம்பருக்கு நீங்கள் ஒரு வருஷத்துக்கான ஈஸியை போட்டு பார்த்தீங்கன்னா 2000 என்ட்ரிஸ் வருது. யார் சர்வே நம்பருக்கு ஈஸி போட்டு பார்த்தாலும் இது என்ன ஒரு பிளாட்டுக்கு ஒரு சர்வே நம்பருக்கு இத்தனை என்ட்ரிஸ் எப்படி வருதுன்னு சந்தேகம் ஏற்படும். இந்த சந்தேகம் யாருக்கும் ஏற்படாமல் தவிர்ப்பதற்காக இந்த சர்வே நம்பரோட ஈஸி மட்டும் வராது. நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்க முடியாது. உங்கள் அத்தனை பேருக்கும் ஞாபகம் இருக்கும், இதுக்கு முன்னாடிலாம் 2 வருஷத்துக்கு இல்லை, குறிப்பாக திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடிலாம் எந்த பிளாட்டுக்கு யார் வேணாலும் ஈஸி போட்டு எடுக்கலாம். நீங்கள் அந்த டிஎன் ரெஜினெட்ன்ற ஒரு வெப்சைட்டுக்கு உள்ளே போனீங்கன்னா அப்ளை பண்ணிங்கன்னா எடுக்கலாம். ஆனால் இன்று நடுவில் ஒரு கட்டுப்பாடுகளை அரசு கொண்டு வந்தது. ஆதார் கார்டை சப்மிட் பண்ணணும், ரிஜிஸ்டர் பண்ணணும், ஃபோன் நம்பர் கொடுக்கணும், ஓடிபி வந்தால் தான் எடுக்க முடியும்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷனை கொண்டு வந்தாங்க. ஒரு பொதுமக்களிடமிருந்து எதிர்ப்பு தெரிவித்ததும் பதிவு மட்டும் பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை அவர்கள் கொண்டு வந்தாங்க. கேட்டால் இதுக்கு டெக்னிக்கலாக சாஃப்ட்வேர் அப்கிரேட் பண்ணணும்லாம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன், இந்த 2000 என்ட்ரியும் வெளியில் வராமல் தடுக்கிறதுக்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்று. இதை உறுதி செய்வதற்காக நவீன் என்ற துணை பதிவாளரை திருப்போரூர் பத்திரப்பதிவு அலுவலகத்திற்கு இதற்காகவே நியமித்தார்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், திமுக கவர்மெண்ட் வருது, வந்த உடனே எங்கிருந்து வந்தது என்றே தெரியாமல் திடீரென்று ஜி ஸ்கொயர் என்ற ஒரு நிறுவனம் நிற்கிறது. அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்துக்கு பக்கத்திலேயே மகேந்திர சிங் தோனி சிரித்து கொண்டு இருக்கிறார். அந்த நிறுவனத்தின் விளம்பர பதாகைகள் சென்னை நகரெங்கும், குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ஓல்டு மகாபலிபுரம் ரோடு முழுக்க அதன் விளம்பர பதாகைகள் இருந்தன. அண்ட் இந்த அரசு பதவியேற்ற பிறகு ஜி ஸ்கொயர் நிறுவனம் அளித்த புகாரில் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேரும், குறிப்பாக ஜூனியருடனை சேர்ந்த அத்தனை பேரும், திரு மாரிதாஸ் அவர்கள் மற்றும் என் மீது அரசு வழக்கு தொடுத்தது உங்களுக்கு நினைவிருக்கும். முதல் நாள் இரவு புகார் அளிக்கப்படுகிறது. அன்று இரவே விடியற்காலையில் கெவின் என்பவர் வீடு கதவையெல்லாம் உடைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அவர் அழைத்து செல்லப்பட்டார் என்பது உங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் கொடுக்குற புகாருக்கு சென்னை சிட்டி போலீஸு விடிய காத்தால 4 மணிக்கு ஒரு ஏசி அனுப்பிச்சு வீட்டில் எடுத்து பூந்து உடச்சிட்டு எடுத்துகிட்டு வரணுன்றதுலாம் அவசியமே கிடையாதுன்றது உங்களுக்கு தெரியும். மேலும் விகடன் குழுமத்தை சேர்ந்த அத்தனை பேர் மீதும் நீங்கள் எப்படி எஃப்ஐஆர் போடுவீர்கள்? இது நடந்து சென்று தெரியும். அது இந்த வழக்கு இன்னைக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. இத்தனை வேகமாக அரசு ஏன் ஜி ஸ்கொயருக்காக இயங்குகிறது என்பதை யோசித்து பார்த்தீர்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குவதற்காகத்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடத்தப்படுகிறது. இந்த மணி லாண்டரிங்கை செய்யறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். ஏன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன் என்றால், ஜி ஸ்கொயர் நிறுவனத்திற்காக முத்திரைத்தாள் கட்டணங்கள், கைட்லைன் வேல்யூ, இது எல்லாத்தையும் மீண்டும் மீண்டும் மாற்றியது யார்? பத்திரப்பதிவுத்துறை.
இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரேட்டு இப்போ ரீசெண்டாக இந்த காம்போசிட் வேல்யூன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த ரேட்டை 3ஆக பிரிக்கிறாங்க. பேசிக், மாடரேட், ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் எல்லாம் பார்த்தீங்கன்னா குறிப்பாக சில இடங்கள் மணப்பாக்கம், மேடவாக்கம், மணப்பாக்கத்துக்கெல்லாம் 12,000 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு ரேட்டை இந்த கவர்மெண்ட்டு நிர்ணயம் பண்ணியிருக்கு. இதுதான் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றதை நான் சொன்னேன். இப்படி இந்த ரேட்டெல்லாம் உயர்த்துறது நேரடியாக ஜி ஸ்கொயருக்கு பலனளிக்குதுன்றதையும் நான் சொன்னேன். இதை ஏற்றினா தான் பேங்க் 90% ஃபண்டு பண்ணுவாங்க. அப்போ இதை ஏற்றுறது யாரு? மினிஸ்டர் திரு மூர்த்தி மற்றும் பத்திரப்பதிவுத்துறையின் அரசு செயலர் திருமதி நிர்மலா IAS அவர்கள். இந்த 2 பேரையும் அந்த பதவிக்கு நியமனம் செய்தது யார்? முதல்வர் மு க ஸ்டாலின். இப்போ முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு இங்கே தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா மூர்த்தியையும் நிர்மலாவையும் மாற்றுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அவர் மாற்றவில்லை. திரு மூர்த்தி அவர்கள் மதுரையிலே 300 கோடிக்கு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்தை கட்டியிருக்கிறார். இதுவும் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும். அவரையும் மாற்றவில்லை. ஏன் மாற்றவில்லைன்னா இவரே தான் துபாய்க்கு போய் மணி லாண்டரிங் பண்ணிட்டு இருக்காரு. 6100 கோடி துபாயிலிருந்து முதலீடு வரும் என்று இவர்கள் சொல்லி 1 வருடம் கடந்து விட்டது. 10 பைசா வரவில்லை. அப்ப துபாய்க்கு எதுக்கு போனீங்க? நான் சொல்றேன், அங்க போய் ஈட்டிஏ உரிமையாளர் சலாவுதீனை சந்திச்சாரா? சையத் சலாவுதீனை, ஈட்டிஏ உரிமையாளர் சையத் சலாவுதீனை முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் துபாய் சென்று சந்தித்தார். துபாய் போய் எதற்காக அவரை சந்திக்க வேண்டும்னா இந்த ஈட்டிஏ கிட்ட ஜி ஸ்கொயர் லேண்ட் வாங்குது. அண்ட் துபாய்க்கு போறீங்க, துபாயிலேருந்து முதலீடு வரும்னு சொல்றீங்க. இப்போது திரு மூர்த்தி மற்றும் திருமதி நிர்மலா ஆகியோரை வைத்து பத்திரப்பதிவு துறையை வைத்து இவர்களது பணத்தை வெள்ளையாக்குவதற்காக தான் ஜி ஸ்கொயர் நிறுவனமே நடைபெறுகிறது. இதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு அரசாங்கமே, நீங்க ஒரு அரசு எப்படிங்க இதெல்லாம் பண்ணணும் வியப்படையலாம். ஒரு அரசாங்கம் மணல் கடத்துமா? அரசாங்கம் ஜிஎஸ்டி இவேஷன் பண்ணுமா? மணலை பண்ணிருக்காங்களா இல்லையா? ஸோ அரசாங்கமே எப்படி மணல் கடத்தலில் ஈடுபட்டதோ அதே போல அரசாங்கமே சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டிருக்கிறது. அந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றம் ஜி ஸ்கொயர் மூலமாக நடக்கிறது. இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தை முன்னின்று செய்பவர் முதல்வர் திரு மு க ஸ்டாலின். அமலாக்கத்துறை முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். அவரது துபாய் பயணம் குறித்து விசாரிக்க வேண்டும். ஏன் 3 ஆண்டுகளுக்குள் 4 முறை பத்திரப்பதிவு கட்டணம், முத்திரை கட்டணம் மாற்றப்பட்டது என்பதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும். ஒரு அரசாங்கமே ஒரு தனியார் நிறுவனத்துக்காக ரூல்ஸை மாத்துறது எப்படி சரியா இருக்கும்? இதைத்தான் கிரெடாய் நிறுவனம் அந்த விளம்பரத்தில் முதல் பகுதியிலேயே என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, கொள்கை உருவாக்குபவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். யார் கொள்கையை உருவாக்குவது? மு க ஸ்டாலின். அவருக்கு தான் இந்த வேண்டுகோள். பதிவு மற்றும் முத்திரை தீர்வை கட்டணங்களின் உயர்வை திரும்ப பெறுங்கள். இப்ப நான் சொன்னது கரெக்டா வருதுங்களா? ஏன் திருப்பி ஏத்துறீங்க? ஜி ஸ்கொயருக்காக ஏத்துறீங்க. அப்ப ஜி ஸ்கொயருக்காக வேலை செய்யக்கூடிய முதல்வர் தானே மணி லாண்டரிங்ல ஈடுபடுகிறார். அதனால் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தமிழக அரசு, குறிப்பாக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மீது சட்டவிரோத பணப்பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3 ஆண்டுகளில் ஜி ஸ்கொயர் பதிவு செய்த அத்தனை வீட்டு மனைகளின் பதிவுகள் குறித்தும் விரிவான விசாரணையை மத்திய அரசு நடத்த வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஒன் பை ஒன். நல்லா கேட்டீங்க. அமலாக்கத்துறை அவர்களுக்கு வர்ற பிரெடிகேட் அஃபென்ஸ்ல தான் ப்ரோவ் பண்ண முடியும். ஓகேங்களா? நானும் 2 வருஷமா தான் ஜி ஸ்கொயரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நாவலூர்ல நடந்த இந்த ஒரு ப்ராஜெக்டை டீப்பா டாக்குமெண்ட்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் எனக்கு இந்த விவரம் தெரிய வருது. நான் இப்போ இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் படிச்சேனே, இது வெறும் 3 மாசத்துக்கானது. 3 மாசத்துக்கான இந்த என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டை எடுத்து படிச்ச போதே எனக்கு 60 லட்ச ரூபா லேண்டுக்கு 58 லட்ச ரூபா பேங்க் லோன் தர விவரங்கள் எனக்கு தெரிய வருகிறது. அமலாக்கத்துறையில் யார் இதை விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அமலாக்கத்துறை எப்போது விசாரணையில் இறங்கும்? ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்து அந்த வழக்கில் இருந்து தான் அமலாக்கத்துறை உள்ளே வர முடியும். இப்போ இதை இன்னொரு சிம்பிளா சொல்றேன். இந்த பிரஸ் மீட் வைக்கிறதே அமலாக்கத்துறை விசாரிக்கணும்ன்றதுக்காக வச்சுக்கோங்க. இல்லங்க, அது என்னன்னா, இப்ப நான் போய் ஜெகன்மோகன் ரெட்டியை டார்கெட் பண்ண முடியுமா? நான் இங்க இருக்கேன், தமிழ்நாட்டு முதல்வர் தான் நான் டார்கெட் பண்ண முடியும். கரெக்டுங்களா? ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திரால இருக்கவங்க டார்கெட் பண்ணுவாங்க. அதனால எனக்கு அது அவசியம் இல்லை. இன்னைக்கு ஆளுங்கட்சின்னு ஆதாரங்களோட இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்றேன். இதுக்கு எடப்பாடி பழனிசாமி டார்கெட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. சொல்லுங்க. நான் ஒன்லி ஃபார்
கரெக்டாக கேட்டீங்க. ஜி ஸ்கொயருக்காக பண்ணதுனால தானே மற்றவங்களாம் இன்னைக்கு அவஸ்தைப்பட்டு விளம்பரம் கொடுக்குறாங்க. யாருக்கும் கொடுக்கல. அபார்ட்மெண்ட் வேற, வீட்டு மனை வேற. கரெக்டு தான். ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு 90% வரைக்கும் ஃபண்ட் பண்ணலாம், வீட்டு மனைக்கு ஃபண்ட் பண்ண மாட்டாங்க. வீட்டு மனை வாங்கியிருக்கீங்களா? எங்கே வாங்கியிருக்கீங்க? குளத்தூரில். வீட்டு மனையா வீடா? மனை, பிளாட்டு. எவ்வளோக்கு? எங்கே வாங்கினீங்க? எந்த பேங்க்கில்? குளத்தூரில் எந்த பேங்க்கு? பேங்க். ஒய்ஃப் பேரில் வாங்கியிருக்கீங்க. எவ்வளோ ஃபண்டு பண்ணாங்க? ப்ராஜெக்ட் வேல்யூவில் எவ்வளோ லோன் கொடுத்தாங்க? அப்போ எது கேள்வி கேட்குறீங்க? இது 90% இருக்குன்னு நான் சொல்கிறேங்க. ஒருத்தரா பேசுங்க. வங்கி முடிவு பண்ணும். ஏன் தப்புன்னு சொல்றேன்னா, இந்த வங்கிகள் இது போல கடன் கொடுப்பதே ஜி ஸ்கொயரோட ஏற்படுத்தி இருக்கக்கூடிய செட்டிங்னு நான் குற்றம் சாட்டுறேன். கொஞ்சம் இருங்க, நான் முடிச்சிடறேன். அவர் கேட்டால் பதில் சொல்ல. ஏன் அவசரப்படுங்க? எந்த மீடியா நீங்க? எந்த யார்? இருங்க, நான் பதில் சொல்றேன். ஏன் எந்த மீடியான்னு கேட்க கூடாதா? இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்றதுல என்ன தப்பு? கேட்பேன், நான் கேட்பேன். மீடியா தான். அவர் மீடியாவான்றதை ஃபர்ஸ்ட் நான் உறுதி செஞ்சுக்கணுங்க. கேட்கலாங்க. இருங்க இருங்க இருங்க. இல்ல இருக்கட்டும் சார். சார் அவர் மீடியாவான்னு ஏங்க இருங்க, மீடியாவான்னு தெரிஞ்சுக்கணுங்க. நானு ஆமா இல்ல நான் தெரிஞ்சுக்கணும். அதை இருங்க பிரதர், நான் தெரிஞ்சுக்கணும் அவர் எந்த மீடியா. இருங்க, எந்த மீடியான்னு தெரிஞ்சுக்கல என்ன தப்பு சொல்லுங்க. இப்ப நான் என்ன கேட்டேன்? உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேனா? இல்ல சார். சார் இப்ப நீங்க எந்த மீடியான்னு கேட்கறதுல என்ன தப்பு? சார் அவர்கிட்ட அவர் கேள்வி கேட்கிறாரு, குளத்தூர்ல எவ்வளவு ஃபண்டிங் பண்ண கேட்டா அந்த டீட்டெயில் சொல்ல முடியாதுன்னு அரைகுறையா தான் கேள்வி கேட்பேன்னா அப்பதான் சரி. இருங்க, கேள்விக்கு போங்க. மீடியா எந்த மீடியான்னு கேட்டு பதில் சொல்றதுல தப்பு இல்லை. உனக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னேன்னா அப்புறம் என்ன? இருங்க நீங்க கேள்வி இருங்க. கேட்டதுனால தாங்க கேட்கிறேன். அவர் பத்திரிகையாளர். ஏங்க அவர் பத்திரிகையாளர் சந்தேகம் வரதுனால தாங்க கேட்கிறேன். புரிஞ்சுங்க, கேளுங்க. இருக்கட்டும், கேளுங்க. என்ன சொல்லலாம்? ஆமா, எது எந்த கொஸ்டின் கேட்குறீங்க நீங்க? ஆமாங்க, இத நான் குற்றம் சுமத்துகிறேன். இதுதான் ப்ரூஃப்னு நான் சொல்றேன். இந்த வங்கிகள் இதை அமலாக்கத்துறை விசாரிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது மாதிரி ஆமா ஏங்க நான் ஒரு குற்றம் சுமத்துறேன், இதை ஏஜென்சி விசாரிக்கணும்னு சொல்றேன். வேற என்ன சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் குற்றம் சுமத்துறேன், நான் குற்றம் சுமத்துகிறேன், ஒரே சந்தேகப்படுகிறேன். ஒரே வருடத்தில் 2000 என்ட்ரி ஒரு 2 சர்வே நம்பருக்கு எப்படி வந்தது? ஒரு வீட்டு மனைக்கு 90% லோன காஸ்ட எப்படி வங்கிகள் அட்வான்ஸாக கொடுத்தன? இதுல ஏன் வங்கிகளுக்கு எந்த விதமான சிக்கலும் வராது என்றால், இது எப்படி மணி லாண்டரிங்னு கேட்டீங்கல்ல நீங்க பிரதர், உங்ககிட்ட தான் சொல்றேன். நான் இப்போ இந்த சொன்னேன் அருள்மொழிக்கிட்ட என் ஆளை 10 பேரை விட்டு இங்கே பேங்க்கில் போய் லோன் வாங்கிக்கிட்டு பணத்தை என்கிட்ட ஒயிட்டில் ஜி ஸ்கொயருக்கு வந்துடும். 15 வருஷம் இஎம்ஐ கட்டணும் இல்லையா? அந்த 15 வருஷம் இஎம்ஐயை நான் கேஷில் கட்டிக்குவேன். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் ஆளுன்னு வச்சுக்கோங்க. நான் உங்கள்கிட்ட பாஸ் இந்த பிளாட்டை வாங்கிக்கிங்க, போய் ஹவுசிங் லோன் போங்க, 10 லட்ச ரூபா பிளாட்டு 9 லட்ச ரூபா உங்களுக்கு லோன் கொடுப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? போய் அப்ளை பண்ணுறீங்க, 9 லட்ச ரூபா லோன் கொடுத்துரும், 9 லட்சம் செக்கை என்கிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் அந்த கட்ட வேண்டிய மீதி 1 லட்சத்தையும் நான் கட்டிடுவேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் மாதம் இஎம்ஐ கட்டணும்ல நீங்கள் 10 வருஷத்துக்கு. இதை நான் கேஷில் கட்டிக்கிட்டா மாதம் 40,000 ரூபா கட்ட முடியாதா கேஷில்? இஎம்ஐ பேங்க்கில் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டு மாதம் கட்ட முடியுமா முடியாதா? 40,000 45,000 முடியுமா முடியாதா? முடியும். அப்படி முடியாம தான் இன்னைக்கு ஜி ஸ்கொயர்
ஏங்க இஎம்ஐ லோனோட இஎம்ஐக்கு போஸ்ட் டேட்டட் செக்ஸ்லாம் வாங்குறது இல்லைங்க. எப்படி பண்ணுறாங்க? சரி, நீங்கள் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன், நீங்கள் எப்படி திருப்பி கட்டுறீங்க? எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக டெபிட் பண்ணணும் கட்டாயம் ஒன்றும் கிடையாது. இஎம்ஐயை இருங்க பாஸ், இஎம்ஐயை ஆட்டோமேட்டிக்காக வங்கி மூலமாக தான் கட்டணுன்ட்டு ஏதாவது விதி இருக்கிறதா? இல்லைன்றேன் நான். அது உங்களுக்கு தெரியல பாஸ், விட்டுருங்க. பரவாயில்ல, நீங்கள் அதை நீங்கள் நினச்சிட்டு போங்க. என்ன ரூல்ஸ் இருக்கு? இங்க பாருங்க பாஸ், நீங்க ஒரு நகை கடன் வாங்குறீங்க, வட்டி கட்டணுமா? அப்படின்னு தான் நான் குற்றம் சாட்டுறேன். ஆமா, இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஆட்களை செட் பண்ணி வங்கியில கடன் வாங்கி இவங்க மணி லாண்டரிங் பண்றாங்க. இதுக்கு காரணம் முக ஸ்டாலின் தான் நான் சொல்றேன். இப்ப இந்த ஹேமான் 2-3 பேர் சொன்னேன்ல, இது மாதிரி ஜி ஸ்கொயர்ட்ட பிளாட் வாங்கின பெரும்பாலானோர் ஜி ஸ்கொயர் செட் பண்ண ஆட்கள் நான் சொல்றேன். நான் செக் பண்ணிட்டு தான் சொல்றேன். இது பாரு. எஸ் சார். அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க மத்திய அரசு, இது மாதிரி பிரைவேட் பேங்க்ஸ் வந்து கைட்லைன் மேல கொடுக்குறாங்க, நேஷனலைஸ் பேங்க்ல வந்து ஆஃபர் பண்றது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இவங்க சம் மோட்டிவா ஒரு தனியார் நிறுவனத்துக்கு, தனியார் கட்டுமான நிறுவனத்துக்கு சார் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் இதுல இருக்கு இல்ல, இருக்குல்ல, இஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தி வெர்ஷன். பட் அவங்க தே ஆல்சோ கம்ப்ளைண்ட் எனி அகைன்ஸ்ட் தட் பர்சன். சார், ஒரு பேங்கோட பர்வியூ என்னன்னு பாருங்க. நீங்க பேங்க் மேனேஜர், 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டி, நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி பேங்க்கு கொடுத்த பணம் ரெக்கவரி ஆகுமான்றது பார்க்கறது தான், இல்லைங்களா? ரீபேமெண்ட் ரெக்கவரி ஆகுதான்னு பார்க்கணும். கட்டலை, என்பி ஆகுது. என்பி ஆனால் உங்களோட பணம் வருதான்னு தானே பேங்க் பார்க்கணும். ஓகேவா? 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டியை நான் உங்கள்கிட்ட பிளட்ஜ் பண்ணிட்டு தானே நான் வாங்குறேன். ஏன்னா இந்த ஈஸியில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த லோன் அமௌண்ட்டை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வாங்கின பார்ட்டிக்கு 60 லட்ச ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அதுக்கு கீழே அதே ப்ராப்பர்ட்டியை பேங்க் பேரில் 50 லட்ச ரூபாய்க்கு பதிஞ்சிருக்கு. அப்போ லோன் எவ்வளோ? 50 லட்ச ரூபா. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்டாண்ட்ஸ் இன் த நேம் ஆஃப் த பேங்க். இஎம்ஐ கட்டலன்னா பேங்க் வில் டேக், பேங்க் எடுத்துட்டு போயிடுவாங்க. பேங்க்குக்கு நஷ்டம் இல்லை இல்லையா? ஆனால் வங்கிகள் இப்போது நெருக்கடியை சந்திக்க போகின்றன. ஏன் சொல்றேன்னா, 1 கோடி ரூபாய்க்கு 90 லட்சம் லோன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றேன்ல, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூவே 50 லட்ச ரூபா. சரி, இப்போ உரிமையாளர்களுக்கும் வங்கிக்கும் உள்ள ஒரு பிரச்சனை. நாளைக்கு அவன் வந்து அவனுடைய கடன் தொகையை கட்டல அப்படின்னு சொன்னா அந்த பணத்துக்கு ஈடாக வந்து அவனுடைய ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணிடுவாங்க. அதனால தான் சார் கொடுக்குறாங்க. சொல்லுங்க. அதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? வாங்குறவனுக்கு கொடுத்தவனுக்கு உள்ள பிரச்சனை. கரெக்ட். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து எப்படி வந்து இது தலையிடுறாரு, இது வந்து மறைமுகமான ஒரு பிசினஸ் பண்றாரு, எப்படி நீங்க குற்றம் சாட்டுறீங்க? அந்த டிரான்சாக்ஷனுக்கு உதவி செய்யறது ஸ்டாலின் தான் சொல்றேன். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, வங்கி ஒருத்தர் வாங்குறாரு, வங்கி கொடுக்குது, இது அவங்க 2 பேருக்கு உள்ள பிரச்சனைன்னு நீங்க சொல்றீங்கல்ல. ஸ்டாலின் உதவி செய்யலைன்னா வங்கி கடனே கொடுக்க முடியாதுன்னு நான் சொல்றேன். சொல்றேன். இல்ல புரியல. ஒட்டுமொத்த வங்கிகளோட ஓனரு இல்ல, நான் அப்படி சொல்லவே இல்லையே. மு க ஸ்டாலின் சொல்லி தான் கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுதுன்னு சொல்றேன். கைட்லைன் வேல்யூ உயர்த்தப்படுறதுனால தான் வங்கி கடன் கொடுக்க முடியுது. இல்லைன்னா 1 கோடி ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு 40 லட்சம் தரேன்னு பேங்க் சொல்லும். இல்லை இல்லை இல்லை. மத்திய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஃபர்ஸ்ட் மத்திய அரசுக்கு இந்த விஷயம் தெரியாது. ஒன்றும் இல்லை சார், சிம்பிளாக யாரோ கேட்டாங்க, எப்படி இது அமலாக்கத்துறைக்கு தெரியாதான்ட்டு யாரோ கேட்டாங்க. யாராவது உட்கார்ந்து இதை டீகோட் பண்ண. மணி லாண்டரிங்ல இடி உள்ள வர முடியும். மணி லாண்டரிங்ல பிரெடிகேட் அஃபென்ஸ் இல்லைனாலும் இடி உள்ள வர முடியும். துபாய்க்கு போய் இன்வெஸ்ட் பண்ணீங்கல்ல, அதில் வந்தாலே தாராளமாக வரலாம். ஃபெரா ஃபெமா
அண்ணாமலை நிறைய பேசுவாரு, அண்ணாமலை நிறைய இது பண்றீங்க, இது அவருக்கு தெரியாது. இது உடனே டக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி உடனே ரைடு போனது வந்து அவர் பணம் செலுத்தாம போயிட்டாரு. அண்ணாமலை இது நீங்க அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும். நீங்க வேற கவனிப்பாங்க. 10,000 பேர் கஸ்டமர் சொல்றாங்க. 10,000 பேர் அவங்க வச்சு ஆளா இருப்பாங்களா? நான் பெரும் பகுதி 10,000 பேர்ல குறைஞ்சது 9,000 பேர் ஜி ஸ்கொயர் ஆளுன்னு சொல்றேன். நான் பேசுறேன், இனிமேல் பேசுவாங்க. இப்ப இனிமேல் பேசுவாங்க நான் சொல்றேன். இருங்க பப்ளிக் இருங்க. பப்ளிக் பேசுனா எனக்கு என்ன, பேசலன்னா எனக்கு என்ன? எனக்கு எது சரின்னு படுதோ நான் பேசுறேன். பப்ளிக் பேசட்டும், பேசாம போட்டோம். பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? ஏங்க பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் பேசணுமா? இந்த மாதிரி நான் புலனாய்வு செஞ்சதில் எனக்கு இந்த விவரங்கள் தெரிஞ்சிருக்குன்னு எடுத்து பொது வெளியில வைக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க தான் வெளியில சொல்லணுமா? நான் ஜி ஸ்கொயர்ல 1 கோடி ரூபாய் கொடுத்து பிளாட் வாங்க நிலைமையில நான் இருக்கேன். நான் அந்த விஷயம் என்னன்றதை விசாரிக்கல பிரதர். காசா கிராண்ட நான் விசாரிச்சு கம்ப்ளீட் டீடைல்ஸ் எடுக்காம நான் எந்த விஷயத்தையும் தொடர்றது கிடையாது. காசு அது பண்ணல. நாளைக்கு ஆமா ஏங்க அது என்ன விவரம்ன்றதை விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுறேங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் நான் ஒருத்தன் தான் பேசணுமா? ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, நீங்க போய் காசா கிராண்ட ஸ்டோரி பண்ணுங்க. இல்லங்க, ஏன் நீங்க ஜேர்னலிஸ்ட் தானே? எனக்கு எது பிடிக்க இஷ்டமோ அதான் பேசுவேன். புரியுதா? தனிப்பட்ட விஷயம் இருக்குன்னு நினைச்சுக்குங்க. ஏங்க அது நீங்க அசியம் பண்ணிக்கங்க பாஸ். சரி எனக்கா பேசுறேன்னு வச்சுக்கங்க. நான் பேசுறது டாக்குமெண்ட் எவிடன்ஸ் இருக்கு. சரி கிளம்புங்க பாஸ். கேள்வி கேட்டீங்கல்ல, மற்றவங்க கேட்பாங்க, நிறுத்துங்க. கேள்வி இருந்தா கேளுங்க. இதை ஏன் பேசல, அதை ஏன் பேசுறது கேள்வி இல்லை. நான் ஒரு குற்றச்சாட்டை எடுத்து வைத்திருக்கிறேன். இதுல என்ன சந்தேகமோ அதை கேளுங்க. காசா கிராண்டா ஏன் பேசல, இதை பேசலன்னா நீங்க போய் காசா கிராண்டாக்கு ஸ்டோரி பண்ணுங்க. சார் நீங்க சொல்லுங்க. வங்கிகளுக்கு உடனடியாக எந்த பிரச்சனையும் பெரிதாக வராது. இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் வங்கிகளுக்கு வராது. ஆனா இப்போது எப்படி அது நம்ம சொல்ல முடியாது. இது அந்த சரியான முறையில் வங்கிகள் செயல்படுகிறதா இல்லையான்றது தான் விசாரிக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்றேன். எனக்கு நான் இப்போது ஜி ஸ்கொயர் வந்து இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை ஜி ஸ்கொயர் லேஅவுட் போட்டு விற்கிறாங்கன்றதுக்கு நான் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். ஜி ஸ்கொயர் முதல் நாள் நைட்டு கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் காலையில் எஃப்ஐஆர் போட்டாங்கல்ல, அது மாதிரி இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களான்ட்டு பார்ப்போம். இதை நான் பொது வெளியில் வச்சுட்டேன். நான் எல்லாத்துக்கும் நான் போய் புகார் கொடுத்துட்டு இருக்க முடியாது. பொது வெளியில் இந்த ஆதாரங்களை வச்சுட்டேன். ஏஜென்சிஸ் என்கிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்கன்னா இதை ஃபர்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நேற்று நான் ஜி ஸ்கொயர்ட்ட இதை பற்றி நான் கேட்கல. நேற்று ஜி ஸ்கொயர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ஒரு ப்ராப்பர்ட்டியை நீங்கள் விற்கிறீங்க, இது சம்மந்தமாக கருத்து சொல்லுங்கள், உங்களோட கருத்து என்னன்ட்டு நேற்று கேட்டேன். இது வரைக்கும் எனக்கு பதில் வரல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க சார். ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. எனக்கு தெரியல. ஜி ஸ்கொயர்ட்ட கேளுங்க. இந்த மாதிரியான பிரச்சனை கடப்பறாரு. இந்த மாதிரி யாருக்குமே அக்கறை இல்லாமல் இருக்கும் பொழுது சவுக்கு சங்கருக்கு மட்டும் இந்த அக்கறை ஏன் அவர் வந்து முன்னே நிற்கிறாரு, கையோட்டு பெருணுங்கிறதுக்காகவே தான் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு பரவலா பெருகிட்டு இருக்குது. நாங்களும் கேட்டிருக்கோம். உங்களுடைய கருத்து என்ன? தாரா இருக்கலாம். உண்மை என்னன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சு நீங்களே செய்தி வெளியிடுங்கள். மகிழ்ச்சி. எந்த டபுள் என்ட்ரி? இது இப்போதான் நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி வந்து இந்த இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண ப்ராப்பர்ட்டியை விற்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்ச பிறகு தான் நான் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கையில் எடுத்தேன். சரிங்களா? அதை எடுத்து விசாரிக்கும் போது தான் நாவலூர் ப்ராஜெக்டில் இது நடந்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியுது. பர்டிகுலர்லி அரோரா ஃபேஸ் 1 நடந்திருக்குன்னு தெரியுது. இப்போது கொஞ்சம் இருங்க, பேசிட்டு இருக்கேன்ல. இருங்க என்ன இல்ல, அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. அவர் சண்டை போடுறதா வந்திருக்காரு. நீங்க
தெரியாத மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எங்களுக்கு சார் ரிப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க டீம் எங்க கேள்வி கேட்கறதுக்கு அவர் பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. தனியா இன்டர்வியூ வைக்கும். நீங்க பண்ணுங்க, நீங்க என்ன கேட்டுங்க. ஆனா பொது அவையில வந்துட்டு அதை சங்கல்படுத்துற மாதிரி வேற மாதிரி மாறுது. சார் சொல்லுங்க சார். இப்ப நீங்க வந்துட்டு இடிஏ குரூப் ஸ்டார் குழுமம் வந்து இதோட சலாவுதீன் வந்து துபாயில வந்து முதலமைச்சரை சந்திச்சாரு அப்படிங்கறத நீங்க குற்றச்சாட்டு இருக்கீங்க. ஆனா இதுக்காக தான் அவங்க சந்திச்சாங்களா, வேற ஒரு காரணத்துக்காக வந்து வெளியில போயிட்டு ஒருத்தரை சந்திக்க கூடாது அப்படின்றதுலாம் சட்டக்கட்டாயம் இருக்காங்க? இல்லை சார், அந்த மாதிரிலாம் சட்டம் எதுவும் இல்லைங்க சார். முதலமைச்சர் துபாய்க்கு சென்றது முதலீட்டுக்காகன்னு சொன்னார். முதலீட்டுக்காகத்தான் நான் இவர்களை பார்த்தேன் என்று சொன்னார். ஆனால் 1 வருடங்கள் கடந்தும் 2 வருடங்கள் கடந்தும் இன்னும் அந்த முதலீடுகள் வரவில்லை. அதனால் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியே ஒரு முதலீடு வாங்க போறாரா, இவரோட முதலீடு செய்ய போறாரான்ற குற்றச்சாட்டை சுமத்திருக்கார். எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் துபாய்க்கு போயிட்டு 2 வருஷம் ஆன பிறகும் கூட ஒரு முதலீடு கூட நீங்கள் ப்ராமிஸ் பண்ண முதலீடு வரலன்றேன். அப்போ எதுக்கு போனீங்கன்ற கேள்வி எழுகிறது. இந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். இப்போ திரைப்படத்துறையில வந்துட்டு இடிஏ குரூப் வந்துட்டு நிறைய ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காங்க. கலைஞர் குடும்பத்துக்கு மட்டும் வந்து அவங்க எடுத்த படங்களுக்கு மட்டுமே அவங்க ஃபைனான்ஸ் கொடுக்கல. ஜெயலலிதா வாங்கியிருக்கிறாங்க, பாலாஜிங்கிற ஒரு ப்ரொடியூசர் வாங்கியிருக்கிறாரு, சிவாஜி கணேசன் வாங்கியிருக்கிறாரு, ஒட்டுமொத்த சினிமா துறையுமே ஃபைனான்ஸ் வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க விநியோக உரிமையை வாங்கிக்குவாங்க. அவ்வளவுதான். அது எதுக்கு வந்து இதை சம்பந்தப்பட்டு சர்க்காரியா கமிஷன்ல இந்த விஷயம் குற்றச்சாட்டாக பதிவு செய்து விசாரிக்கப்பட்டிருப்பதால் அதை சொல்றேன் நான். நீங்க சொல்ற மற்ற விஷயங்கள் அந்த விசாரணையில் வரல. அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட்ல இன்னும் அவைலபிள் இட். அதனால தான் நான் அதை ரெஃபர் பண்றேன். அவ்வளோ ஓல்டு இவங்க தொடர்பு, இடிஏ மற்றும் இவர்களது தொடர்பு அவ்வளவு பழையது அப்படின்றது. அதுக்காக தான் சார். யூ கேன் ஹேவ் அ காப்பி. அந்த ஐடி அட்டாச் பண்ண ஒரு 10-12 சர்வே நம்பரை இவங்க G2 ப்ராஜெக்ட் போட்டு விற்கிறாங்க. பொதுமக்கள் ஏமாற போகிறார்கள். இன்கம் டேக்ஸ் அட்டாச் பண்ண லேண்டை இவங்க விற்கிறத நீங்கள் தடுக்கணும், பொதுமக்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக கமிஷன் கம்ப்ளைண்ட். வாய்ப்பு 100% ப்ரொசீட் பண்ண வாய்ப்பு இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும். அக்னாலஜ்மெண்ட் இருக்கு, கோர்ட்டை மூவ் பண்ணுறேன். எப்படி எடுப்பான்? நல்லா எடுப்பாங்களே G2 மேலே. நல்லா கேட்டீங்க பிரதர். நான் இந்த நாவலூர் ப்ராஜெக்ட் ஒரு 3 மாதத்துக்கு தான் ஈஸி எடுத்தேன். பணம் கட்டணும் உங்களுக்கு தெரியும், ஈஸி எடுக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு எடுத்தப்பவே பஞ்ச் ஆஃப் என்ட்ரிஸ். 1 வருஷத்துக்கு தான் நான் சொன்னேன் இல்லை, 2000 என்ட்ரிஸ் வருது. இது நாவலூர் ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும். தமிழ்நாடு பூரா வித்துட்டேன்னு G2 சொல்கிற ப்ராஜெக்ட்ஸோட ஈஸி எடுத்து இதில் வேலை அதிகம். இது எளிதாக பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டோட சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணணும். சர்வே நம்பர் ஐடென்டிஃபை பண்ணி ரெராவில் போய் அதுதான் இந்த சர்வே நம்பரான்னு டேலி பண்ணி அந்த சர்வே நம்பரை போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஈஸி எடுக்கணும். அதான் பார்த்தா என்ட்ரிஸ் இவ்வளோ வருது. உங்களுக்கு பணம் கட்டிட்டு தான் நீங்கள் எடுக்க முடியும். இது ஒரு ஆள் செய்ய முடியக்கூடிய வேலை இல்லை. நானே 1 வருஷத்தை பார்த்துட்டு 3 மாதத்துக்கு தான் பணம் கட்டினேன். நான் 3 மாதத்துலேயே இவ்வளவு டீட்டெயில்ஸ் வந்துருக்கு. ஸோ நீங்கள் சொல்வது போல் தமிழகம் முழுக்க G2 விற்பனை செய்த அந்த எல்லா வீட்டுமனை திட்டங்களையும் எடுத்து பார்த்தால் இது மாதிரி நாவலூர் மாதிரி பல இடங்களில் இவர்கள் விற்றிருக்கலாம். தேங்க்யூ.